கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம ஃபயரா போயிட்டு இருந்த ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன், கெனிஷா, ஆர்த்தி அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள் தான். ஆனா அதுக்கப்புறமா கோர்ட்ல ஹியரிங் 2 பேருமே அறிக்கையெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சைட்லேருந்து உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பத்தி எந்த ஒரு பேச்சுக்களுமே இல்ல. ஆனாலுமே ரவி மோகன், கெனிஷா பத்தி ரீசெண்டா நிறையவே டாபிக் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சமீபத்துல மாலையோட 2 பேருமே நிக்கிற ஒரு போட்டோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த போட்டோ பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் 2 பேருமே இப்படி மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஃபோட்டோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ரவிமோகன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கதா சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் 2 பேரும் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த மாலையும் கழுத்துமா அந்த மாதிரி நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே நெட்டிசன்கள் எல்லாருமே அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்தாலுமே இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற நேரத்தில் இப்படி 2 பேரும் ஒன்றா சாமி கும்பிடலாம் போயிருக்காங்களே அப்படின்னு கேட்குறப்போயுமே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தானே சொன்னாங்க, சரி சாமி கும்பிட தானே போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த பேச்சுக்களை நிறுத்த நேரத்தில் இப்போ கெனிஷா கொடுத்துருக்க ஒரு இன்டர்வியூ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னா கெனிஷா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஆங்கர் கெனிஷாட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா ரூமர் பரவிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு கெனிஷா ஆமாம் நான் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் போட்ட ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட்டில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கையை அந்த மாதிரி வச்சுருந்தேன், அன்றும் இன்றும் அப்படின்ற ஒரு பாட்டுக்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான். ஸோ நான் கையை எப்படி வச்சுருந்தனால எல்லாருமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆமாம் நீங்கள் கையை எப்படி வச்சோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்லியிருப்பாங்க. உடனே ஏன் குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி கையை வைக்கக்கூடாதா, இது கூட நான் எல்லாத்துக்கிட்டே அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருப்பாங்க. முக்கியமான ப்ரெக்னெண்ட்டாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியுமே குறிப்பிட்ட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் ரவிமோகன் ஹீலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே அப்படின்னுமே கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆமாம் நானும் ரவிமோகனும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கோம். ஸோ நிறைய பிஸ்னஸில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம், அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது எங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி கெனிஷா சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்த எல்லாருமே ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இவங்களே சொல்கிறாங்களே, எதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்தே பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரவிமோகன் தொடங்கியிருக்க தயாரிப்பு நிறுவனத்துக்குமே 2 பேரும் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே திரும்பியுமே உங்களை பற்றின டாபிக் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.